ஆதலால் சித்து என்னும் சாதி பொதுமையால் ஒற்றுமையும், பேரறிவு சிற்றறிவு என்னும் தன்மையால் வேற்றுமையும், இறைவனுக்கும் உயிருக்கும் உடமையால் அந்த இரு பொருள்களும் ஐக்கியமாதல் கூடும். சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடைய உயிர் இறைவனை சார்ந்த இடத்து இறைவனேயாய் தன் தன்மை ஒரு சிறிதும் தோன்றாதவாறு அவனிடத்திலே அடங்கி நிற்றலே ஏகனாகி என்றும் ஏகனாகி நிற்க என்றும் மெய்கண்ட தேவர் அருளிய திருவாக்குகளுக்கு பொருள் என்பது. தானென ஒன்றின்றியே தானதுவாய் என அவர் அருளிய திருவாக்கே